உயிரான விடுதலை சிறுத்தைகளே. பெரம்பலூர் மாவட்டம் குரும்பலூரை சேர்ந்த தங்கவேலின் மகளான ஐஸ்வர்யா கோவையில் உள்ள தனியார் நிறுவனத்தில் வேலை பார்த்து வந்தார். கடந்த மார்ச் மாதம் 12ஆம் தேதி சொந்த ஊர் வந்த ஐஸ்வர்யா திடீரென காணாமல் போனதாக புகார் எழுந்தது. ஐஸ்வர்யாவை பல்வேறு இடங்களில் உறவினர்கள் தீவிரமாக தேடி வந்த நிலையில் அப்பகுதியில் உள்ள கிணற்றில் இருந்து அவர் பிணமாக மீட்கப்பட்டார். இது தொடர்பான விசாரணையில் ஐஸ்வர்யாவை திருமணம் செய்து கொள்வதாக கூறி பார்த்திபன் என்பவர் ஏமாற்றியது தெரியவந்தது. அவரை காவல்துறை கைது செய்து நடவடிக்கை எடுக்க வேண்டும் என விடுதலை சிறுத்தைகள் கட்சி தொடர்ந்து வலியுறுத்தி வந்தது. இந்நிலையில் மர்மமான முறையில் உயிரிழந்த ஐஸ்வர்யாவின் குடும்பத்திற்கு நீதி வழங்க கோரி பெரம்பலூரில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பில் இன்று ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. எழுச்சி தமிழர் தொல் திருமாவளவன் தலைமையில் நடைபெற்ற ஆர்ப்பாட்டத்தில் படுகொலை செய்யப்பட்ட ஐஸ்வர்யாவின் மரணத்தில் தொடர்புடைய குற்றவாளிக்கு தகுந்த தண்டனை வழங்கப்பட வேண்டும் என்றும் ஐஸ்வர்யாவின் குடும்பத்தில் ஒருவருக்கு அரசு வேலை வழங்க வேண்டும் எனவும் வலியுறுத்தி முழக்கங்கள் எழுப்பப்பட்டன. ஐஸ்வர்யாவை படுகொலை செய்த சாதி வெறியர்களை கைது செய். காவல்துறையே காப்பாற்றாதே. குடும்பலூர் ஐஸ்வர்யாவை மொட்டையடித்து படுகொலை செய்த சாதி வெறி கும்பலை காப்பாற்றாதே. தமிழக அரசே மோடி அரசே சட்டம் இயற்று ஆணவ கொலைகள் தடுப்பு சட்டத்தை இயற்றுக. மோடி ஆர்ப்பாட்டத்தில் பேசிய விடுதலை சிறுத்தைகள் கட்சித் தலைவர் தொல் திருமாவளவன் தமிழகத்தில் தலித்துகள் மீதான தாக்குதல் தொடர்வதாக குற்றம் சாட்டினார். மேலும் இளம்பெண் ஐஸ்வர்யா சடலமாக மீட்கப்பட்ட வழக்கை சிபிஐக்கு மாற்ற வேண்டும் என்று எழுச்சி தமிழர் கேட்டுக்கொண்டார். கொளுத்தும் வெயிலிலும் பல மணி நேரமாக காத்து கிடக்கிற நீதி கேட்டு போராடி கொண்டிருக்கிற என் உயிரின் உயிரான விடுதலை சிறுத்தைகளே, உங்கள் அனைவருக்கும் என்னுடைய பணிவார்ந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த ஆர்ப்பாட்டம் ஒரு வாரத்திற்கு முன்பே நடந்திருக்க வேண்டும். தவிர்க்க முடியாத காரணங்களால் என்னால் உடனடியாக பெரம்பலூருக்கு வர இயலவில்லை. இன்றைக்கு நாம் இங்கே இந்த கொளுத்தும் வெயிலில் கூடியிருக்கிறோம். அந்த குடும்பத்திற்கு நீதி கேட்டு போராடி கொண்டிருக்கிறோம், போர்க்குரல் எழுப்பிக் கொண்டிருக்கிறோம். அண்மையிலே அரியலூரில் சிறுகடம்பூர் நந்தினி இதே போன்ற ஒரு கொடூரமான படுகொலைக்கு உள்ளாக்கப்பட்ட நிலையில் 5000 பேருக்கு மேற்பட்ட விடுதலை சிறுத்தைகள் திரண்டு அந்த குடும்பத்திற்கு நீதி கேட்டு குரல் கொடுத்தோம். அந்த போராட்டம் ஒருங்கிணைக்க பெற்று ஒரு சில வாரங்களில் இன்றைக்கு குரும்பலூர் ஐஸ்வர்யாவுக்கு நாம் அவருடைய குடும்பத்திற்கு நீதி கேட்டு இங்கே கொளுத்தும் வெயிலில் கூடியிருக்கிறோம். இது ஒரு தொடர்கதையாக இருக்கிறது. இது ஒரு தொடர்கதையாக நீடித்துக் கொண்டிருக்கிறது. கொலையாளிகளை விட கொடூரம் நிறைந்தவர்களாக காவல்துறையினர் விளங்குகிறார்கள் என்பதுதான் வேதனையிலும் வேதனை. அந்த குடும்பத்திற்கு இழப்பீடு ஏதேனும் தர வேண்டும், நிதி உதவி செய்ய வேண்டும் என்று நமக்கு ஆதரவாக இருக்கக்கூடிய ஒரு சிலரை அணுகிய போது அவர்களுக்கும் தொலைபேசி மூலமாக தொடர்பு கொண்டு நிதி வழங்கக்கூடாது என்று சொல்லக்கூடிய அளவுக்கு கல்மனம் படைத்தவர்களாக, கல் நெஞ்சம் கொண்டவர்களாக காவல்துறையினர் இருக்கிறார்கள் என்பதை எண்ணி பார்க்கிற போது நெஞ்சு பதறுகிறது. ஆகவே இந்த குடும்பத்திற்கு வந்திருக்கிற நாம் ஏன் மற்றவர்களை போய் நாடி கையேந்தி
அவமானப்பட வேண்டும். வந்திருக்கிற நாம் நம் கைகளில் இருக்கிற தொகையை அந்த குடும்பத்திற்கு இழப்பீடாக வழங்குவோம் என்று நான் கேட்டுக்கொண்டதற்கு இணங்க வரிசையிலே நின்று நீங்கள் வாரி வாரி வழங்கிய இந்த நிதி எனக்கு நம்பிக்கையை தருகிறது. என் உயிரின் உயிரான விடுதலை சிறுத்தைகள் வீரியத்தோடு களமாடிக் கொண்டிருக்கிறார்கள். நீதிக்காக போராடவும் செய்வோம். அந்த குடும்பத்திற்கு எங்களாலான நிதியையும் கொடுப்போம் என்று பல்வேறு நெருக்கடிகளை தாண்டி இந்த போராட்டத்திற்கு வந்திருக்கிற என் உயிரின் உயிரான விடுதலை சிறுத்தைகள் இங்கே அணிவகுத்து நின்று வரிசையிலே நின்று நிதியை வாரி வழங்கியது என்னை மெய் சிலிர்க்க வைக்கிறது. நீங்கள் எவ்வளவு வழங்கினீர்கள் என்பதை தோழர்கள் கணக்கு பார்த்துக் கொண்டிருக்கிறார்கள். எவ்வளவு தொகையாக இருந்தாலும் அவ்வளவையும் ஐஸ்வர்யா குடும்பத்திற்கு இங்கே உங்கள் முன்னால் வழங்கப்படும் என்பதை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். எத்தனை லட்சங்களை கொடுத்தாலும் அதை ஈடு செய்ய முடியாது. ஓர் உயிர். குறும்பலூர் ஐஸ்வர்யா ஒருவனின் நயவஞ்சக நாடகத்திற்கு பலியாகி இருக்கிறார். சில சாதி வெறியர்கள் விடுதலை சிறுத்தைகள் மீதும் தலித் இளைஞர்கள் மீதும் தான் இப்படிப்பட்ட அப்பட்டமான அபாண்டமான பழியை சுமத்தினார்கள், நாடக காதல் என்று. ஆனால் உண்மையில் யார் இதை செய்கிறார்கள் என்பதை காலம் இப்போது சொல்லிக் கொண்டிருக்கிறது, உணர்த்தி கொண்டிருக்கிறது. அந்த கண்கெட்டவர்களுக்கு இப்போதாவது கண்கள் திறக்கட்டும் என்று இந்த நேரத்தில் நான் தெரிவித்துக் கொள்ள கடமைப்பட்டிருக்கிறேன். சிறுகடம்பூர் நந்தினி யாரால் வஞ்சிக்கப்பட்டால், நயவஞ்சகமாக ஏமாற்றப்பட்டாள் என்பதை இந்த நாடு அறியும். அவளும் படிப்பறிவில்லாதவள், கட்டிட தொழிலுக்கு போய் குடும்பத்தை காப்பாற்றிக் கொண்டிருந்தவள். அவளை காதலிக்கிறேன் என்று ஒருவன் நம்ப வைத்து அவளை கர்ப்பமாக்கிவிட்டு திருமணம் செய்து கொள்ள முடியாது என்று மறுதளித்த நிலையில் அந்த இளம் பெண் தன்னுடைய கற்பை காப்பாற்ற வேண்டும், தன் குடும்பத்தின் மானத்தை காப்பாற்ற வேண்டும் என்பதற்காக அவனிடத்திலே போராடி இருக்கிறான். ஆனால் அந்த நயவஞ்சக கும்பல், சாதி வெறிபிடித்த கும்பல், RSS இந்து முன்னணி போன்ற அமைப்பை சார்ந்தவர்களின் துணையோடு சிறுகடம்பூர் நந்தினியை கடத்தி கொண்டு போய் கூட்டாக பாலியல் வல்லுறவு செய்து சித்திரவதைக்குள்ளாக்கி படுகொலை செய்து பாழும் கிணற்றிலே வீசி எறிந்தார்கள். காணாமல் போன அடுத்த நாள் காலையிலேயே அந்த குடும்பத்தை சார்ந்தவர்கள் காவல்துறைக்கு புகார் கொடுத்தார்கள். வழக்கம் போல காவல்துறை, பெரம்பலூர் மாவட்ட காவல்துறை மட்டுமல்ல, அரியலூர் மாவட்டமும் தான். அரியலூர் மாவட்டம் மட்டுமல்ல, தமிழ்நாடு காவல்துறை ஒட்டுமொத்தமாகவும் இப்படித்தான் இயங்குகிறது. பிள்ளையை காணவில்லை, இன்னார்தான் கடத்தி கொண்டு போயிருப்பான் என்று சொல்லியும் அவன் கடத்தி கொண்டு போனான் என்று நீ எப்படி புகார் கொடுக்கலாம் என்று அந்த குற்றவாளிக்கு வக்காலத்து வாங்குகிறது காவல்துறை. அவன் யார் என்று கூட அவனுக்கு தெரியாது. ஆனால் பாதிக்கப்பட்டவள் தலித் என்பதனாலேயே இலக்காரமாக காவல்துறை அவர்களை நடத்தி இருக்கிறது. ஆகவே மகளை காணவில்லை என்று புகார் கொடு, இன்னார் கடத்தினான் என்று புகார் கொடுத்தால் ஏற்க முடியாது என்று புகாரை ஏற்பதற்கே தயாராக இல்லை காவல்துறை. எவ்வளவு பெரிய கொடுமை! ஆனால் இந்த காவல்துறை நம்முடைய பேச்சை கேட்டு அவர்கள் மீது PCR கேஸ் போடுகிறதாம். அதனால் அவர்கள் எல்லாம் பாதிக்கப்பட்டிருக்கிறார்களாம். அப்படி PCR கேஸ் போட்டு மிரட்டி பல கோடிகள் பணம் வேண்டும் என்று நாம் கேட்கிறோமா? அதனால் அவர்கள் எல்லாம் சொத்தை இழந்து நிற்கிறார்களாம். எவ்வளவு பெரிய அண்ட புழுகு, ஆகாச புழுகு! காவல்துறை என்றைக்கு தலித் மக்களுக்கு ஆதரவாக இருந்திருக்கிறது? தலித் மக்களுக்கு ஆதரவாக இருக்க வேண்டாம், என்றைக்கு அவன் சட்டத்திற்கு ஆதரவாக இருந்திருக்கிறான்? காவல்துறை சட்டத்தை மதித்திருக்கிறது. காவல்துறை சட்டத்திற்குரிய மரியாதையை என்றைக்கு காவல்துறை தந்திருக்கிறது? சிறுகடம்பூர் நந்தினி கடத்தப்பட்டால் என்று பெயரை குறிப்பிட்டு புகார் கொடுத்தால்
புகாரை வாங்கிக் கொண்டு ரசீது தர வேண்டும். அதுதான் காவல்துறையின் கடமை. அல்லது புகாரை பெற்றுக்கொண்டு உடனடியாக முதல் தகவல் அறிக்கை எழுத வேண்டும். எஃப்ஐஆர், ஃபர்ஸ்ட் இன்ஃபர்மேஷன் ரிப்போர்ட், முதல் தகவல் அறிக்கை பதிவு செய்ய வேண்டும். அதுதான் காவல்துறை செய்ய வேண்டிய சட்டப்பூர்வமான கடமை. ஆனால் தலித்துகள் புகார் கொடுத்தால் நீ ஏன் இப்படி புகார் கொடுக்கிறாய் என்று புகாரை ஏற்க மறுக்கிறது. அரியலூர் மாவட்ட காவல்துறை மட்டுமல்ல, பெரம்பலூர் மாவட்ட காவல்துறை மட்டுமல்ல, ஒட்டுமொத்த தமிழ்நாடு காவல்துறைக்கு இந்த புத்தி தான் இருக்கிறது. தலித் விரோத புத்தி. புகார் கொடுத்தால் ஏற்பதில்லை. யாராயிருந்தாலும் எவனாயிருந்தாலும் நியாயமற்ற முறையில் சட்டத்தை அவமதிக்கிற வகையில் தான் தலித் மக்களின் பிரச்சனைகளை அணுகுகிறார்கள். அப்படி நந்தினி விவகாரத்தில் அவர்கள் காலம் தாழ்த்திய பிறகு, மீண்டும் அழுத்தம் கொடுத்த பிறகு 2 நாள் கழித்து அவனை குறிப்பிட்ட அந்த குற்றவாளியை கொண்டு வந்து விசாரிக்கிறோம் என்கிற பெயரால் விசாரித்து விட்டு உடனடியாக அவனை வீட்டுக்கு அனுப்பிவிட்டார்கள். இதற்கிடையில் தான் கொலை நடந்திருக்கிறது. அந்த கொலை நடப்பதற்கு காவல்துறையின் மெத்தனம் தான் காரணம். புகார் கொடுத்த அன்றே அவனை பிடித்து விசாரித்திருந்தால், எங்கே என்று கேட்டிருந்தால் அந்த பெண்ணை ஒருவேளை உயிரோடு காப்பாற்றியிருக்க முடியும். ஆனால் இவர்கள் காலத்தாழ்வு செய்ததால், மெத்தனம் செய்ததால் 15-16 நாட்கள் கழித்து ஒரு பாழும் கிணற்றிலிருந்து துர்நாற்றம் அடிக்கிறது என்று அந்த கிணற்றுக்கு சொந்தக்காரன் ஓடி வந்து காவல்துறையில் சொன்ன பிறகு தேடி போய் பார்க்கிறார்கள். அது காணாமல் போன நந்தினி தான் என்று கண்டெடுக்கப்படுகிறது. அந்த கொலைக்கு அந்த பெண்ணை நயவஞ்சகமாக காதலிக்கிறேன் என்று சொல்லி ஏமாற்றியவன் காரணம் என்பதை விட மெத்தனம் செய்த காவல்துறை தான் மிக முக்கியமான குற்றவாளி. நினைத்தால் நெஞ்சு பதறுகிறது. சூரிய கடாவை பற்றி இங்கே சொன்னார்கள். பொதுவாக பெண்கள் பாதிக்கப்பட்டால் ஊரையும் சொல்லக்கூடாது, பெயரையும் சொல்லக்கூடாது. அதுதான் பெண்களுக்கு பாதுகாப்பு. அதனால்தான் புதுதில்லியிலே ஒரு பெண் 10 மணிக்கு மேல் தான் விரும்பிய ஒரு இளைஞரோடு வீடு திரும்புகிற போது பேருந்திலேயே மடக்கி அவனை கத்தியால் குத்தி தூக்கி வெளியே போட்டுவிட்டு அந்த பெண்ணை பாலியல் பலாத்காரம் செய்து அதையும் கொடூரமாக அடித்து கொலை செய்தார்கள். நாடே கொந்தளித்தது. அவள் உயர்சாதி சமூகத்தை சார்ந்த பெண் என்பதனால் இந்தியா முழுவதும் விவாதம் நடந்தது. ஆளும் வர்க்கத்தை சார்ந்தவர்கள் குதிப்படைந்தார்கள். மத்திய அரசு அந்த பெண்ணை காப்பாற்றுவதற்கு சிங்கப்பூர் வரையிலும் கூட கொண்டு செல்ல முயற்சித்தார்கள். அந்த பெண்ணை காப்பாற்ற முடியவில்லை, இறந்து போனார். அவள் பெயரை வெளியே சொல்லக்கூடாது என்பதற்காக அவளுக்கு ஒரு புது பெயரை சூட்டினார்கள், நிர்பயா என்று. பயம் என்றால் அச்சம், நிர்பயா என்றால் அச்சம் இல்லாதவள். அதுதான் பெயருடைய பொருள். அது அவருடைய உண்மையான பெயர் அல்ல. அது அரசாங்கம் சூட்டிய ஒரு போலி பெயர், ஒரு அடையாள பெயர் நிர்பயா என்பது. நாம் இப்போது எல்லாருடைய பெயரையும் சொல்லுகிறோம், சிறுகடம்பூர் நந்தினி என்று. முறைப்படி சொல்ல போனால் பெயரை அப்படி சொல்லக்கூடாது. அது பெண்களுக்கும் அந்த குடும்பத்திற்கும் பெரிய இழுக்கு. குறும்பலூர் ஐஸ்வர்யா என்று நாம் சொல்லக்கூடாது, அது ஒரு இழுக்கு. ஏனென்றால் அவர் கொடூரத்தை செய்திருக்கிறார்கள். அதே போல் மாப்படையூர் சூரியகலா வேதனையாகத்தான் இருக்கிறது. ஆனால் நாடு முழுக்க அது சொல்லப்பட்டு விட்டது. சுவாதி, அவள் பார்ப்பன வகுப்பை சார்ந்த பெண்மணி. அவர் பாதிக்கப்பட்ட போது கூட உடனே நாம் ஓடி போய் அவருடைய பெற்றோரை சந்தித்து ஆறுதல் சொன்னோம். அரசும் ஆட்சியாளர்களும் இன்னும் ஆளு வர்க்கத்தை சார்ந்தவர்களும் ஓடோடி வந்தார்கள். அரசியல் கட்சி தலைவர்கள் எல்லாம் ஓடோடி வந்தார்கள். இதையெல்லாம் கேள்வியாக எழுப்பிய பிறகு சிறுகடம்பூர் நந்தினி குடும்பத்தை சார்ந்தவர்களையும் சிலர் அரசியல் கட்சி தலைவர்கள் வந்து சந்தித்தார்கள். இன்றைக்கு நம்மோடு இந்த மேடையிலே இடதுசாரிகளும் திராவிடர் கழகத்தை சார்ந்தவர்களும் தான் இருக்கிறார்கள். பாதிக்கப்பட்டது வேறு ஒரு உயர் சாதி என்கிற அடையாளத்தை கொண்டிருந்தால் நமக்கு முன்னால் அவர்கள் வந்து நின்றிருப்பார்கள். நாம் தான் கடைசியாக வந்திருப்போம். ஆனால் சுவாதி விஷயத்திலே, பார்ப்பன பெண் விஷயத்திலே மற்ற தலைவர்கள் போவதற்கு முன்பே திருமாவளவன் போய் பார்த்தான் என்பதை நான் சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன்.
ஐஸ்வர்யா குடும்பத்திற்கு உடனடியாக நம்மால் வர இயலவில்லை. அந்த சூரியக்கலாவை ஒருவன் காதலிக்கிறான், ஒரு இடத்திற்கு வர சொல்லுகிறான், நம்பிக்கையோடு போகிறான். ஆனால் அந்த கேடுகட்டவன் தன்னுடைய நண்பர்களையும் அழைத்து வந்து நண்பர்களும் அவனும் சேர்ந்து அந்த பெண்ணை வல்லுறவு செய்திருக்கிறார்கள், கொடுமை செய்திருக்கிறார்கள். காவல்துறையிடம் புகார் கொடுத்தால் ஒருவன் மீது மட்டும் புகார் கொடு, ஏன் பலர் மீது நீ புகார் கொடுக்கிறாய்? வலுந்து போராட்டம் நடத்திய பிறகு 3 பேர் தான், 5 பேர் இல்லை என்று ஆளுங்கட்சியோடு தொடர்புடைய 2 பேரை காப்பாற்றுவதில் காவல்துறை கவனமாக இருக்கிறது. இதுவரையில் அந்த வழக்கிலே சம்பந்தப்பட்ட முக்கியமான 2 குற்றவாளிகளை சேர்க்கவில்லை. அதே நிலைதான் இங்கேயும். இந்த கேடுகட்ட காவல்துறை. தமிழ் மாணிக்கம் பேசும்போது சொன்னார், இப்படிப்பட்ட இந்த வழக்குகளை எல்லாம் விசாரிக்கக்கூடிய அதிகாரம் பெற்ற இன்வெஸ்டிகேஷன் ஆபீசர் ஐஓ டிஎஸ்பி தகுதியில் உள்ளவர் தான். அவர்தான் இந்த வழக்கை விசாரிக்க வேண்டும், இன்ஸ்பெக்டர் விசாரிக்க கூடாது. இன்ஸ்பெக்டர் உள்ளூர் அரசியல்வாதிகளின் கட்டுப்பாட்டுக்கு ஆளாக வாய்ப்பு இருக்கிறது என்று கருதி சட்டத்திலேயே ஒரு உயரதிகாரி என்றால் அவர் நேர்மையாக இருப்பார் என்று நம்பி இப்படிப்பட்ட வழக்குகளை டிஎஸ்பி விசாரிக்க வேண்டும் என்று சட்டத்திலேயே கூறப்பட்டிருக்கிறது. ஆனால் இன்ஸ்பெக்டரே பரவாயில்லை, டிஎஸ்பி அதைவிட கேவலம் என்கிற வகையிலே தான் இவர்களின் நடவடிக்கை அமைந்திருக்கிறது. சாதாரணமாக யார் பார்த்தாலும் இந்த பெண்ணின் உடலை பார்த்தவுடனே இது கொலைதான் என்று சொல்ல முடியும். ஏனென்றால் அவள் காணாமல் போய் 3வது நாள் அந்த உடல் கண்டெடுக்கப்படுகிறது. ஒரு பாழும் கிணற்றிலிருந்து எடுக்கிறார்கள். அப்படி கயிறு கட்டி அந்த இளம் பெண்ணின் உடலை வெளியே எடுக்கிற போது தலையில் முடியில்லை, மொட்டையடிக்கப்பட்டிருக்கிறது. மொட்டையடிக்கப்பட்ட பிறகு அது தற்கொலை என்று காவல்துறை சொல்லுகிறது என்றால் எந்த அளவுக்கு மனசாட்சி இல்லாதவர்கள் அந்த பொறுப்பில் இருக்கிறார்கள், அந்த பதவியிலே இருக்கிறார்கள் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். மனசாட்சி வேண்டாம். அந்த டிஎஸ்பி வீட்டிலே பெண்கள் இல்லை, மனைவி ஒரு பெண் தானே, தாய் ஒரு பெண் தானே, மகள் ஒரு பெண் தானே, தன்னுடைய வீட்டிலே பெண் இல்லை. மனசாட்சி வேண்டாமா? ஈவிரக்க வேண்டாமா? ஒரு பள்ளிக்கூடத்து நிகழ்ச்சியிலே போய் கலந்து கொண்டு பேசுகிற போது அந்த பள்ளி மாணவர்களுக்கு அறிவுரை சொல்லுகிறாராம். ஒரு கேஸ், ஒரு பெண் தற்கொலை செய்து கொண்டால் அந்த பெண்ணை கொலை செய்தார்கள் என்று ஒரு அரசியல் கட்சி போராட்டம் நடத்துகிறது. அப்படியெல்லாம் மாணவர்களாக இருக்கிற நீங்கள் வீணாக போய்விடாதீர்கள். எந்த அளவுக்கு அந்த டிஎஸ்பியுடைய மனதில் நஞ்சி இருக்கிறது என்பதற்கு இதை விட வேறு என்ன சான்று வேண்டும்? அந்த டிஎஸ்பி இந்த வழக்கை விசாரித்தால் ஐஸ்வர்யா குடும்பத்திற்கு நீதி கிடைக்குமா? எவ்வளவு பெரிய கொடுமை இது! மொட்டையடித்துக் கொண்டா ஒரு பெண் தற்கொலை செய்வாள்? தற்கொலை செய்து கொள்ள விரும்புகிறவன், தன்னை விரும்பியவன், நேசித்தவன், தன்னை திருமணம் செய்து கொள்ள உறுதியளித்தவன், அவனை தேடி போய் அந்த குடும்பத்திலே முறையிடுகிறான், எனக்கு வாழ்வு கொடு என்று. ஏற்கனவே இது பற்றிய பஞ்சாயத்து வந்து இருதரப்பிலும் பேசி பெண்ணை கோயம்புத்தூருக்கு அனுப்பிவிட்டு அவனை வெளிநாட்டுக்கு அனுப்பிவிட்டார்கள். வெளிநாட்டுக்கு போனவன் மறுபடியும் அந்த பெண்ணோடு தொடர்பு கொண்டிருக்கிறான். ஐஸ்வர்யாவை அவனுடைய நண்பர்கள் மூலம் தொலைபேசி மூலமாக பேசியிருக்கிறான். வெளிநாட்டிலிருந்து மறுபடியும் ஊருக்கு வந்தவன் தன்னுடைய நண்பர்களின் தொலைபேசி மூலமாக 13 பேருடைய தொலைபேசியை பயன்படுத்தி ஐஸ்வர்யாவோடு பேசியிருக்கிறான். அதிலே ஒருவன் தான் இப்போது கைது செய்யப்பட்டிருக்கிற சரண்ராஜ். அவன் தலித் அல்லாத இளைஞன் தான். ஆனால் ஒரு சிறுபான்மை சமூகத்தை சார்ந்த ஒட்டச்செட்டி என்கிற ஒரு சமூகத்தை சார்ந்தவன், கிணறு தோண்டுகிற தொழிலை செய்யக்கூடிய செட்டியார் வகுப்பை சார்ந்த ஒரு இளைஞன். அவனுக்கு சாதி பின்னணி இல்லை, அரசியல் பின்னணி இல்லை. அவன் தொலைபேசியில் பேசினான் என்பதற்காக அவனை பிடித்து அந்த வழக்கிலே முதல் குற்றவாளியாக சேர்த்திருக்கிறார். ஒரு பாவம் செய்ததில் இல்லாமல் இன்னொரு பாவத்தையும் இந்த டிஎஸ்பி செய்கிறார். அண்ணன் இளமாறன் அவர்கள் சொன்னதை போல சாபம் இடுவதை தவிர வேறு என்ன செய்ய முடியும்? நாம் அவர்கள் தின்கிற சோற்றில் மண்ணல்லையா போட்டும் இந்த ஒடுக்கப்பட்ட சமூகம். ஒருவனை காப்பாற்றுவதற்காக இன்னொருவனை பலி கொடுக்கிறார். கொலையாளிகளை காப்பாற்றுவதற்காக ஒரு குடும்பத்து விளக்கை அணைக்கிறார்.
செய்யப்பட்டிருக்கிறார். அப்பட்டமான பச்சை படுகொலை. மொட்டை அடித்தவர்கள் அந்த பெண்ணை கிணற்றிலே தள்ளி கொன்றதும் இல்லாமல் அந்த மொட்டையடிக்கப்பட்ட கூந்தலை அப்படியே அந்த கிணற்றிலே போட்டிருக்கிறார்கள். ஒரு கொலை நடந்தால் சீன் ஆஃப் கிரைம், எஸ்ஓசி என்று சொல்வார்கள். அந்த இடத்திற்கு போலீஸ் போவதற்கு முன்பு யார் போக வேண்டும்? விசாரணை அதிகாரிகள் போவதற்கு முன்பு விசாரணை அதிகாரிகளோடு முக்கியமாக 2 பேர் போக வேண்டும். ஒருவர் தடய அறிவியல் துறை நிபுணர், இன்னொன்று போலீஸ் வளர்க்கிற மோப்ப நாய். மோப்ப நாய் அங்கே போக வேண்டும். அந்த இடத்திலே சுற்றி பார்த்து நாய் எங்கே போய் நிற்கிறது என்பதை கவனிக்க வேண்டும். தடய அறிவியல் துறை நிபுணர்கள் போய் அந்த இடத்தில் வேறு என்னென்ன எவிடன்ஸ், ஆதாரங்கள் இருக்கின்றன, மெட்டீரியல் எவிடன்ஸ் இருக்கின்றன என்பதை கண்டறிந்து அதையெல்லாம் பதிவு செய்ய வேண்டும். கிணற்றுக்கு பக்கத்தில் இத்தனை மீட்டர் அளவில் சுற்றி பார்த்ததில் கயிறு கிடந்ததா, செருப்பு கிடந்ததா, அந்த பெண் அணிந்திருந்த உடை இருந்ததா, துப்பட்டா இருந்ததா, வேறு ஏதேனும் பொருள் அவர் வைத்திருந்து கீழே கிடக்கிறதா, வேற என்ன அவருடைய தொடர்பான பொருட்கள், குற்றவாளிகள் தொடர்பான பொருட்கள். ஏனென்றால் அறிவியல் என்னவென்றால் எல்லா குற்றங்களும் தடயங்களை கொண்டிருக்கும் என்பதுதான் அறிவியல். அதுதான் போலீஸ் சயின்ஸ், அதுதான் ஃபோரன்சிக் சயின்ஸ். தடயம் இல்லாமல் ஒரு குற்றத்தை எவனாலும் செய்ய முடியாத உலகத்தில். எவ்வளவு பெரிய கெட்டிக்காரனாக இருந்தாலும் ஏதேனும் ஒரு தடயத்தை விட்டு செல்வான் என்பதுதான் புலனாய்வுக்கு அடிப்படை, இன்வெஸ்டிகேஷனுக்கு. தடயம் இல்லாமல் எந்த குற்றத்தையும் செய்ய முடியாது. இது உலகம் முழுவதும் இருக்கிற நியதி. ஏதேனும் ஒரு தடயம் இருக்கும். கைரேகை இருக்கும், கால் ரேகை தடங்கள் இருக்கும், அவன் பயன்படுத்திய பொருட்கள் விட்டு விட்டு போயிருப்பான், அவன் துப்பிய எச்சில் இருக்கலாம், உடலிலிருந்து சிந்திய ஏதேனும் ஒரு திரவம் இருக்கலாம், அவருடைய உடலிலிருந்து சிந்திய முடி இருக்கலாம், இரத்த சதை அடுக்கள் இருக்கலாம், சதை துணுக்கள் இருக்கலாம், விரல் இடுக்கில் இருக்கலாம், பல்லில் இருக்கலாம். எங்காவது ஒரு இடத்திலே மிக நுட்பமாக அவருடைய தடங்கள் இருக்கும். குற்றவாளியின் தடங்கள் அல்லது கொலை செய்யப்பட்டவர்களின் தடங்கள், குற்றத்திற்கான அந்த காரணங்கள் அடங்கிய தடயங்கள் கட்டாயம் இருக்கும். ஆகவேதான் தடய அறிவியல் துறை நிபுணர் ஒருவர் ஒவ்வொரு மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளர் அலுவலகத்திலும் உண்டு. ஆனால் இந்த காவல்துறையினர் அவர்களை ஒரு பொருட்டாக மதிப்பதே கிடையாது. ஃபோரன்சிக் சயின்ஸ் எக்ஸ்பர்ட் ஒருத்தர் இருப்பார், சயின்டிபிக் அசிஸ்டன்ட். அவர்களை இவர்கள் அழைத்து போவதே கிடையாது. அழைத்து போனாலும் அவர்கள் விருப்பப்படி எஸ்பி எப்படி நினைக்கிறாரோ அப்படி ஒரு அறிக்கையை கொடுத்துட்டு அவன் உட்கார்ந்துவான். அவ்வளவுதான் அவன் வேலை. இந்த கிணற்றில் இருந்து அந்த இளம் பெண்ணின் உடலை எடுக்கிற போதே கிணற்றுக்குள் வேற என்ன கிடக்கின்றன என்பதை கண்டறிந்திருக்க வேண்டுமா இல்லையா? ஆட்களை இறக்கி டார்ச் லைட் அடித்து அல்லது ஏதேனும் வெளிச்சத்தை கொண்டு அந்த கிணற்றில் என்ன வேற என்ன கிடைக்கின்றன என்பதை தேடி பார்த்திருக்க வேண்டும். முன்னதாக மரணம் அடைந்த இளம்பெண் ஐஸ்வர்யாவின் குடும்பத்துக்கு கட்சி நிர்வாகிகள் மற்றும் தொண்டர்களிடம் வசூலித்த 1,33,000 நிதியை எழுச்சி தமிழர் தொல் திருமாவளவன் வழங்கி ஆறுதல் கூறினார். இதனிடையே அங்கு செய்தியாளரிடம் பேசிய விடுதலை சிறுத்தைகள் கட்சித் தலைவர் தொல் திருமாவளவன் தேசியமயமாக்கப்பட்ட வங்கிகளும் விவசாயிகளின் கடன்களை தள்ளுபடி செய்ய வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார். கூட்டுறவு வங்கிகளில் விவசாயிகள் பெற்ற கடன்களை தள்ளுபடி செய்ய வேண்டும் என்று உயர்நீதிமன்றம் அளித்துள்ள தீர்ப்பை விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பில் வரவேற்கிறோம். அதே வேளையில் கடந்த 20 நாட்களுக்கு மேலாக தொடர்ந்து புதுதில்லியில் தேசிய வங்கிகளில் பெற்ற கடன்களை முழுமையாக தள்ளுபடி செய்ய வேண்டும் என்று கோரிக்கை வைத்து போராடி வருகின்றனர். மத்திய அரசு அது குறித்து எந்த கருத்தையும் தெரிவிக்கவில்லை என்பது வேதனை அளிக்கிறது. 7,000 கோடி என்று அது வரையறுக்கப்பட்டிருப்பதாக தெரிகிறது. அந்த 7,000 கோடியை தள்ளுபடி செய்வதற்கு மத்திய அரசு இவ்வளவு தயக்கம் காட்டுவது ஏனென்று விளங்கவில்லை.
எனவே தேசிய வங்கிகளில் பெற்ற கடன்களை முழுமையாக தள்ளுபடி செய்ய வேண்டும் என்றும் இந்த நேரத்தில் விடுதலை சிறுத்தைகள் வலியுறுத்துகிறோம். சென்னை விமான நிலையத்தில் செய்தியாளர்களிடம் பேசிய எழுச்சி தமிழர் தொல் திருமாவளவன் உள்ளாட்சி தேர்தலை மாநில தேர்தல் ஆணையம் விரைவாக நடத்த வேண்டும் என்றும் லாரிகள் வேலை நிறுத்தத்தை முடிவுக்கு கொண்டுவர மத்திய மாநில அரசுகள் உடனடியாக நடவடிக்கை எடுக்க வேண்டும் எனவும் வலியுறுத்தினார். லாரி உரிமையாளர்களின் போராட்டம் தொடர்ந்து கொண்டே இருக்கிறது. இதனால் அத்தியாவசியமான பொருட்களின் விலை உயர்வு நாளுக்கு நாள் அதிகரித்து கொண்டிருக்கிறது. இதனால் சாதாரண மக்கள் கடுமையாக பாதிக்கப்படும் நிலை ஏற்பட்டிருக்கிறது. எனவே மத்திய மாநில அரசுகள் லாரி உரிமையாளர்களோடு உரிய பேச்சுவார்த்தை நடத்தி உடனடியாக வேலை நிறுத்தத்திற்கு ஒரு முடிவை கொண்டு வர வேண்டும். அவர்களின் கோரிக்கைகளை நிறைவேற்ற வேண்டும். சுங்க கட்டணம் மற்றும் இன்சூரன்ஸுக்கான பிரீமியம் உயர்வு ஆகியவற்றை பழைய முறைப்படியே நடைமுறைப்படுத்த வேண்டும் என்று விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பில் வலியுறுத்துகிறோம். 20 நாட்களுக்கு மேலாக புதுதில்லியில் தொடர்ந்து தமிழக விவசாயிகள் போராடி வருகின்றனர். அந்த போராட்டத்தை ஆதரிக்கும் வகையில், போராட்டத்திற்கு வலு சேர்க்கும் வகையில் நேற்று தமிழகம் முழுவதும் முழு அடைப்பு போராட்டத்திற்கு அழைப்பு விடுக்கப்பட்டது. அந்த போராட்டம் பல்வேறு அரசியல் கட்சிகளாலும் ஆதரிக்கப்பட்டது. என்றாலும் கூட சென்னை போன்ற பெருநகரங்களில் போக்குவரத்துகள் இயங்கின, கடைகள் ஓடின, திறந்திருந்தன என்பது வேதனை அளிக்கக்கூடிய ஒன்றாகும். அந்த போராட்டம் ஒரு முடிவுக்கு வர வேண்டுமானால் பிரதமர் அதில் உடனடியாக தலையிட வேண்டும். வறட்சி நிவாரணம் மற்றும் விவசாய கடன்களை தள்ளுபடி செய்வதை அறிவிக்க வேண்டும் அல்லது உத்தரவாதம் அளிக்க வேண்டும் என்று விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பில் வலியுறுத்துகிறோம். உள்ளாட்சி தேர்தலை மே 14ஆம் தேதிக்குள் நடத்த வேண்டும் என்று உயர்நீதிமன்றம் அறிவுறுத்தி இருக்கிறது. இதனை காலம் தாழ்த்தாமல் தமிழ்நாடு மாநில தேர்தல் ஆணையம் தேர்தலை உரிய காலத்தில் நடத்துவதற்கு முன்வர வேண்டும். உள்ளாட்சி தேர்தலை தள்ளி போடுவதில் எந்த நியாயமும் இல்லை என்று விடுதலை சிறுத்தைகள் சுட்டிக்காட்டுகிறது. கிருஷ்ணகிரி அருகே அரசு பள்ளியில் புரட்சியாளர் அம்பேத்கர் ஓவியத்தை அவமதிப்பு செய்தவர்களை கண்டித்து அப்பகுதி மக்கள் தலைமை ஆசிரியரை முற்றுகையிட்டு போராட்டம் நடத்தினர். கிருஷ்ணகிரி மாவட்டம் போச்சம்பள்ளி அருகே சின்ன பாரண்டப்பள்ளி கிராமத்தில் உள்ள அரசு தொடக்க பள்ளியில் புரட்சியாளர் அம்பேத்கரின் உருவ ஓவியம் சில சமூக விரோதிகளால் அவமரியாதை செய்யப்பட்டது. இதனை கண்டித்து அப்பகுதி மக்கள் பள்ளி தலைமை ஆசிரியரை முற்றுகையிட்டு போராட்டம் நடத்தினர். புரட்சியாளர் உருவ ஓவியத்தை அவமரியாதை செய்தவர்கள் மீது கடும் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று அப்பகுதி மக்கள் வலியுறுத்தினர். கிருஷ்ணகிரி மாவட்டம் ஊத்தங்கரை சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட சின்ன பாரண்டப்பள்ளி என்கின்ற கிராமத்தில் சாதிய வெறியர்களால் ஆரம்ப அரசு துவக்கப்பள்ளியில் புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்களுடைய திருவுருவப் படத்தை அவமானப்படுத்தும் நோக்கில் அவருடைய படத்தை மையால் ஊற்றி சாதி வெறியர்கள் அளித்திருக்கிறார்கள். இத்தகைய கொடும் செயலில் தொடர்ந்து ஈடுபட்டு வருகிறார்கள். சாதிய வெறியர்கள் பள்ளி பயிலும் பிஞ்சி நெஞ்சுகளுடைய இதயத்தில் சாதி வெறி என்னும் நச்சை விதைக்கிறார்கள். இத்தகைய போக்கு வன்மையாக கண்டிக்கத்தக்கது. என் உயிரின் உயிரான விடுதலை சிறுத்தைகளே,